ஹலோ நண்பன் நண்பீஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து மீன் எப்படி சிம்பிளா பொரிக்கிறதுன்றது பார்க்கலாம். மீன் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை போட்டுக்கோங்க. எவ்வளோ மீன் இருந்தாலுமே ஒரே ஒரு முட்டை போதும். எதுக்காகனா மீனோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து மீனோட மசாலாவும் உதிராம இருக்கிறதுக்காக தான் ஒரு முட்டை ஆட் பண்றோம். நான் இப்படிதான் செய்வேன். அதை தான் உங்களுக்கும் சொல்றேன். அப்புறம் வந்து மீனை வந்து ஒரு ஒரு பீஸாவே போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. நான் அவசரத்துல மொத்தமாவே போட்டு விட்டேன். என்னால பெரட்ட முடியல. அப்புறம் ஒரு ஒரு பீஸா தான் எடுத்து பெரட்டினேன். அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பெரட்டி வச்ச மீன வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அ அப்புறம் ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. அதுல ஆயில் வந்து அளவா ஊத்துங்க. அப்பதான் நம்மளோட ஆயிலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 4, 4 பீஸா வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்லயே வச்சுக்கோங்க. சிம்லயே வச்சு பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஆ மூடி வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் வெந்துரும். அதுக்காகத்தான் மூடி வச்சேன். சிம்ல வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சுவையான மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.